நான் சீரியஸாவே கேட்கிறேன், இந்த நாட்டை என்ன உங்க குடும்பத்துக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கா? கலைஞரை நாங்கள் தலைவராக பார்ப்போம், ஆனா உங்களுக்கு அப்பா தானே, உங்க அப்பா தானே. அப்ப நேத்து நடந்தது என்ன குடும்ப விழாவா? 40 கோடியோ 50 கோடியோ இந்த நினைவிடத்திற்கு ஆகி இருக்கிறது என்று நம்மிடம் கதை விடுகிறார்கள். தோழர்களே, உங்களிடம் சொல்கிறேன், அன்அபிஷியலா 400 கோடி செலவு பண்ணிருக்காங்க இந்த சமாதிக்கு. 400 கோடி செலவு பண்ணிருக்காங்க. 1 ரூபா 2 ரூபா இல்ல. இது போல ஆடம்பரத்துக்கும் பகட்டுக்கும் இந்த அரசு பணத்தை அள்ளி வீசுகிறது. ஆனால் போராடும் தொழிலாளிகளின் கோரிக்கைகளை தீர்க்க மட்டும் இந்த அரசுக்கு மனது வரமாட்டேங்கிறது. உங்கள் கையில் இருப்பது வாக்குச்சீட்டு. 2004 தேர்தலில் திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு எப்படி அரசு ஊழியர்களும் தமிழகத்தை சேர்ந்த மக்களும் ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தார்களோ, அதே போல வரக்கூடிய 2024 பொது தேர்தலில் உங்கள் பலத்தை காட்டுங்கள், உங்கள் வாக்கு பலத்தை காட்டுங்கள், பிரச்சாரம் செய்யுங்கள். ஓய்வு பெற்று 8 ஆண்டுகளாக 10 பைசா எங்களுக்கு வராம எங்களை ரோட்ல அலைய விடுற இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மக்களிடம் கேளுங்கள். மக்களும் நம்மளோடு உள்ளவங்க. மக்கள் அரசியல்வாதிகள் இல்ல, மக்கள் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க.